இந்த ஸ்பின் ஆஃப்ன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி அதில் இருக்கிற ஒரு டிவிஷனை தனியாக எடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியாக மாற்றி அதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிகழ்வை தான் ஸ்பின் ஆஃப்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டுக்கு கீழே ஒரு ஷாப்பும் வச்சிருக்கீங்க, அந்த ஷாப்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க, அந்த ஷாப்பை தனியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாப்பை தனியாக இண்டிபெண்டாக வச்சுட்டு அதுக்கான ஓனர்ஷிப்பை உங்கள் பசங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ இதுதான் ஸ்பின் ஆஃப். இந்த ஸ்பின் ஆஃபை பல காரணங்களுக்காக ஒரு கம்பெனி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஃபோக்கஸ்க்காக. ஒரு பெரிய கம்பெனி கன்சியூமர் குட்ஸ் அண்ட் டெலிகாம் இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸை ஒன்னா ஹேண்டில் பண்ணாம தனித்தனியா பண்றது மூலியமா ரெண்டு டிவிஷன்ஸ்க்கும் தனித்தனி ஃபோக்கஸ் கிடைக்கும். ரெண்டாவது ரீசன் அன்லாக்கிங் வேல்யூ. உதாரணத்துக்கு ஒரு பெரிய கம்பெனியில இருக்கிற ஒரு சின்ன டிவிஷன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஆனா மற்ற டிவிஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதனால இந்த பெர்ஃபார்மன்ஸும் மற்றவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அந்த பெர்ஃபார்ம் பண்ற டிவிஷன்ஸை தனி கம்பெனியா நம்ம மாற்றும் போது அதுக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த சில ரீசன்ஸ்க்காக தான் ஒரு பெரிய கம்பெனி அதுக்குள்ள இருக்கிற டிவிஷன்ஸை தனி கம்பெனியா மாத்துறாங்க. இப்படி ஸ்பின் ஆஃப்ஸ் ஆகிற கம்பெனிஸ் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்றாரு ஜோயல். ஒரு ஸ்பின் ஆஃப் நடக்கும்போது, அதாவது ஒரு பெரிய கம்பெனில இருந்து ஒரு டிவிஷன் தனி கம்பெனியா மாறும்போது, அந்த பேரண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்ப புதுசா உருவான இந்த கம்பெனியோட ஷேர்ஸும் கிடைக்கும். அப்படி ஷேர்ஸை வாங்குற மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த புதுசா உருவான கம்பெனி பத்தி பெருசா தெரியாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த புதுசா உருவான கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாக் மார்க்கெட்ல வித்துருவாங்க. ஏன்னா இந்த ஷேர்ஸ்னால அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பேடா இருக்கும்ன்றதுக்காக. இப்படி எல்லாரும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை செல் பண்றனால அது என்னதான் சூப்பரான கம்பெனியா இருந்தாலும் அது ஸ்டாக் மார்க்கெட்ல நல்லா அடி வாங்கும். ஆனா இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாரு ஜோயல். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு எல்லா ஸ்பின் ஆஃப் ஆற கம்பெனிஸோட ஸ்டாக்ஸையும் நம்ம வாங்கிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி சில பேசிக் ரிசர்ச்சை நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு இப்படி ஸ்பின் ஆஃப் ஆகி வர கம்பெனியோட பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கா, அந்த கம்பெனியோட லீடர்ஷிப்லாம் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம தெளிவா பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு டிவிஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தனி கம்பெனியா மாத்த போறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு பேர் டாடா ஈவி லிமிடெட்னு வச்சிருக்காங்க. இப்போ